100 அடிக்குது வண்டி. 99, 100 சல்லுன்னு போதுங்க. அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும், அவ்வளோதான். கண்ட்ரோலை இழந்து ஸ்பீடாக போகக்கூடாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு ஸ்பீடில் போய்க்கணும். 102, 103. ஆக்சுவலாக இதே ரோடு வந்து திருப்பனந்தாளில் ஒரு டோல்கேட் இருக்குது. பாய்மலையிலேருந்து ஒரு 15-17 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இங்கே ஒரு சுங்கச்சாவடி வரும். நம்ம பாட்டு அப்படியே சைடில் போக வேண்டியதான். ஸோ பைக்கு போகிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. டீ குடிக்கணும் போல் தோணுது. ஆனால் இங்கெல்லாம் எந்த டீ கடையுமே கிடையாது. நம்ம தஞ்சாவூர் என்ட்ரானா தான் டீ கடை இருக்கும், அங்கே டீ குடிச்சிக்கலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம்னா தஞ்சாவூர் போயிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. ஷோ, இதிலலாம் ட்ரோன் ஷாட் எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குது. போகிறதுக்கு 2 லேனு, வரத்துக்கு 2 லேனு, நல்லா போட்டிருக்காங்க ரோடு. ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ரைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. நான் வைசரெல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கேன். வைசரை ஓப்பன் பண்ணனா ஆப்போசிட்டில் அடிக்கிற காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல பொறுமையாக நீங்கள் ட்ராவல் பண்ணாலே போதும். ஆனால் சாப்பிட்ற மாதிரியான எதுவுமே இங்கே வந்து இருக்காது. ஒரு டீ குடிக்கணுமோ, அந்த மாதிரி எதாவது சாப்பிடணுமோ, அதெல்லாம் எங்கேயுமே இங்கே இருக்காது. எந்த ஒரு பஸ்ஸு பைபாஸில் போகுதுன்னே தெரியல. ஆச்சரியமாக இருக்குது பைபாஸில் பஸ்ஸு போகிறது. கும்பகோணம் டு தஞ்சாவூர். ஸோ பைக்கு இந்த மாதிரி லாங்கில் ரைடு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரைடிங் கியர்ஸ் போட்டு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ லாங்கில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு க்ளவுஸுமே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர் பிடிக்கிறதுக்கோ நார்மலாக ஓட்டுறதுக்கோ இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்கும். அப்படியே நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த விஷுவலெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை நான் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். தஞ்சாவூர் வந்து இன்னும் 10 கிலோமீட்டர் தான்.